ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதின்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி, நித்யா மேனன், அப்புறம் வினய், லால், யோகி பாபு நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து காதலிக்க நேரமில்லை எப்படி நம்ம இல்லையா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்யூனாக வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நித்யா மேனன் ஃபஸ்ட்டு அவங்க கேரக்டர் சொல்லுவாங்க. நித்யா மேனன் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் கூட வந்து கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க கூட என்கேஜ்மெண்ட்லாம் இருக்கும். அந்த அவர் கூட வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கிட்ட அஃபேரில் இருந்ததுனால அவரோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பிரேக்கப் ஆகிறாங்க. நித்யா மேனன் பிரேக்கப் ஆனதும் இந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்ப முடியாது. ஆம்பளைங்களே எல்லாமே எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்க வந்து குழந்தை ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ஜெயம் ரவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாடலை வந்து லவ் பண்ணார். அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து குழந்தை வேணாம் அந்த கான்செப்டில் இருக்கார். அவர் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் அந்த பொண்ணு வந்து வராது, கல்யாணம் பண்ணால் எனக்கு குழந்தை வேணும்னும். அதனால அவருக்கும் வந்து கல்யாணம் நின்றோம். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மீட் பண்ணுவாங்க. எப்படி மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து அவரும் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருப்பாங்க. நித்யா மேனன் அவங்களும் வந்து ஒரு ஆர்கிடெக்டராக இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போ நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்து அவங்களோட கம்பெனி சைடு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ ஜெயம் ரவி அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் ஒரு பாரில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் அங்கே தான் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயம் ரவிக்கு நித்யா மேனன் மேலே ஒரு லவ் வருது. அப்போது வந்து எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் வருது, அப்போ தான் வந்து ஆம்பளே இல்லாமல் அந்த குழந்தைய வந்து வயிற்றில் சுமந்துட்டுருக்காங்க. 4 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நித்யா மேனன். அவங்க வந்து அந்த விஷயத்த ஜெயம் ரவிக்கு தெரியாமல் அவங்களும் பழகிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க. நித்யா மேனனுக்கு குழந்தெல்லாம் பிறந்து பெருசாக வாழ்ந்துடுறாங்க. அப்புறம் மீட் பண்ணுறாங்க ஜெயம் ரவியும் நித்யா மேனனும். அவங்க திரும்பி ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்களா, நித்யா மேனன் குழந்தைய வந்து இவர் ஜெயம் ரவி ஏற்றுக்கிறாரா, கிளைமேக்ஸ் என்ன ஆகுது, இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் லைஃப் ஸ்டைலும் ஒரு எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து ஆம்பளே இல்லாமல் எப்படி குழந்தையும் பெற்றுக்கலாம். இப்போ வினய் வந்து ஜெயம் ரவி ஃப்ரெண்டு வினய் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கேயாக இருப்பார். அவர் வந்து இன்னொரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் போவாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்கும். அங்கே போயிட்டு எல்லாம் கை தட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. அது பெங்களூரில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி படம்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் வரும், ஹிந்தியில் வந்து எடுப்பாங்க. பார்த்து இந்த மாதிரி வந்து தமிழில் எடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லாஜிக் இந்த படத்தில் வந்து கட் ஆகிருக்கு. இவங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, வினய், யோகி பாபு 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெம் டொனேஷன் பண்ண போவாங்க. வினய் வந்து கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து நான் இன்னொரு கேயை கல்யாணம் பண்ணுறதுனால என் ஸ்பெம் மூலிமா நான் வேறு யார்கிட்டையாவது வந்து என்னோட ஸ்பெம் மூலிமா குழந்தைய நான் வந்து உருவாக்கிக்கலான் இருக்கனால இவங்களும் வந்து யோகி பாபுவும் ஜெயம் ரவியும் அவங்க ஸ்பெம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபு, வினய் இவங்க ஸ்பெம்லாம் அங்கே வந்து மிஸ்யூஸ் ஆகுது. அது என்ன ஆகுது, அந்த ஸ்பெம் யாருக்கு போகுது, அந்த குழந்தை யாருக்கு பிறகுது, நித்யா மேனனுக்கு தான் அந்த ஸ்பெம் போய் அவங்களோட குழந்தையா அப்படின்றது டைரக்டர் வந்து கிளியராக வந்து சொல்லலை. கிளைமேக்ஸ் வந்து அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி ஒரு கிளியராக ஒரு டீட்டெயிலிங்காக வந்து சொல்லலை. அது கிளைமேக்ஸ் வந்து அப்படியே எதுவுமே சொல்லாமலே முடிச்சிருவாங்க. அது வந்து என்ன கிளைமேக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் வந்து அதான் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆம்பளை இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலிமா எப்படி குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளை தயவு இல்லாமல் இப்படியும் வாழலாமா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வினய் வந்து அதில் கேயாக இருப்பார். இவர் வந்து ஜெயம் ரவி வந்து இவர் வித்யா மேனன் ஒரு லவ் பண்ண திருப்பி 2வது வாட்டி மீட் பண்ணும்போது பெங்களூரில் அவர் பையன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் வந்து கதை போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு என்கேஜிங்காக போகும். ஓரளவு வந்து ஸ்டோரி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஒரு என்கேஜிங்காக போகும்.
எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இந்த படத்தில் வந்து நல்லாயிருக்கு. யோகி பாபு காமெடியும் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த படம் வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. எதனா இந்த படம் என்னதான் சொல்ல வரீங்க, என்னதான் வந்து இது பண்ணுறீங்க, எதை நோக்கி போகுதுன்னு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ படம், இதுதான் படம், பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து டைரக்டர் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி போக முடியாது. காதலிக்க நேரம் இல்லைன்னே ஒரு பயங்கரமாக லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஹீரோயினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஹீரோயினை வச்சு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லவ் ஸ்டோரிலாம் வந்து யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து துல்கர் சல்மானோட மணிரத்னம் படத்துலலாம் வந்து அப்பயே பண்ணிட்டாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு ஜெயம் ரவி இவங்களும் அந்த மாதிரி படம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரிலாம் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் போனீங்கன்னா மொக்கம் வாங்கிட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்த்தெல்லாம் இந்த படத்தில் வந்து விஷயம்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த படத்தோட என்னன்னா, இந்த படம் அப்படி பார்க்கலாமா வேணாமா, காதலிக்க நேரம் இல்லை, எனக்கு படம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.